சிதம்பரம் உட்காந்துக்கிட்டு எஃப்ஐஆரை ட்ராப் பண்ணி தராரு. அந்த பழைய எஃப்ஐஆரை தூக்கி விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு எஃப்ஐஆரை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இவர் சொன்ன காவி தீவிரவாதம் என்கின்ற சொல்லாடலை நியாயம் என்று இந்த சமூகத்துக்கு நிரூபிப்பதற்காக 10 மடங்கு அதிகமான கொடுமைப்படுத்தி அந்த அம்மாவை சித்திரவதை செய்து அந்த அம்மாவை எம்டி பேப்பரில் கையெழுத்து போட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. உன் கண்ணு முன்னாலேயே உன் தங்கச்சிக்கு தூக்கிட்டு வந்து வச்சு கற்பழிப்போன்னு சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் மிரட்டி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாங்க. காவி தீவிரவாதம் ஒன்று இருக்குங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இந்த சொசைட்டிக்கு, இந்த உலகத்துக்கு. அதை நிரூபிக்கிறாப்புல ஒரு விஷயத்தை நம்ம செய்யணுங்கிறதுக்காக திட்டமிட்டு, அதாவது அடுத்த பிரதமராக நரேந்திர மோடி வருவார். அவர் வருவதற்குள்ளாகவே அவர் சிஎம்மாக இருக்கும்போதே அவர் ஒரு தீவிரவாத செயலில் அரெஸ்ட் பண்ணிடணும். இவர்கள் செய்து முடித்தார்கள். காவி தீவிரவாதம் ஒன்றுமே செய்யலைங்க. காவி தீவிரவாதம் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் நல்வளர்த்துக்கும் இந்தியாவின் ஏற்றத்திற்கும் மாற்றத்திற்குமான ஒரு மாபெரும் பணியை காவி செஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் தீவிரவாதம் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குவதற்கும் 2004 2014 வரைக்கும் தமிழுக்காக இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, சமஸ்கிருதத்துக்கு கொஞ்சமாக தான் ஒதுக்கப்பட்டது. 2014க்கு அப்புறம் மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு 2025 வரைக்கும் தமிழுக்கான நிதி குறைந்து விட்டது. ஒப்பந்தான் முத்தமிழ் அறிஞராச்சே, ஒப்பந்தான் தொல்காப்பிய பூங்கா எழுதியவராச்சே, ஒப்பார் தான் திருக்குறளுக்கு உரை எழுதியவராச்சே, ஒப்பார் தான் மிகப்பெரிய எழுத்தாளராச்சே. 2008ஆம் ஆண்டு மலேகானில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட எம்பி பிரக்யா சிங் தாகூர் இப்போ விடுதலை செய்யப்பட்டிருக்காங்களே, உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது அன்றைய உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் ஒரு காயினேஜ் உருவாக்குறார் இந்திய அரசியலில். அதாவது சேஃப்ரான் டெரரிஸ்ட், காவி தீவிரவாதம் இங்கு தலை தூக்கி இருக்கிறது, அது இஸ்லாமிய தீவிரவாதத்தை விட கொடூரமானது அப்படின்னு ஒரு காயினேஜை உருவாக்குறார். அதே காலகட்டத்தில் ராகுல் காந்தியும் லஷ்கர்-இ தொய்பாவை விட ஜெய்ஷ்-இ முகமதுவை விட காவி தீவிரவாதம் பயங்கரமானது அப்படிங்கிற தோணியில் போய் பேசிட்டு இருக்கிறார். அந்த விஷயங்களை உண்மை என்று நிரூபிப்பதற்காக இந்த மலேகான் குண்டுவெடிப்பை காங்கிரஸ் அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டது, திரு சிதம்பரம் பயன்படுத்தி கொண்டார். அந்த மலேகானில் குண்டுவெடிப்பு நடந்ததுமே ஃபஸ்ட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆரில் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் தான் இதை பண்ணியிருக்காங்க, லஷ்கர்-இ தொய்பா போன்ற இயக்கங்கள் தான் இதில் ஈடுபட்டிருக்குங்கிறது போல் எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அதுக்கப்புறம் சிதம்பரம் தலையிடுகிறார். ஆன்டி டெரரிஸ்ட் ஃபோர்ஸ்னு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அந்த ஃபோர்ஸை சேர்ந்த அதிகாரிகளை வரவழைத்து எஃப்ஐஆரை சிதம்பரம் டிராஃப்ட் பண்ணி தரார். சிதம்பரம் உட்காந்துக்கிட்டு எஃப்ஐஆரை டிராஃப்ட் பண்ணி தராரு. அந்த பழைய எஃப்ஐஆரை தூக்கி விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு எஃப்ஐஆரை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இவர் சொன்ன காவி தீவிரவாதம் என்கின்ற சொல்லாடலை நியாயம் என்று இந்த சமூகத்துக்கு நிரூபிப்பதற்காக சஃப்ரான் தீவிரவாதம் என்ற ஒன்று இருக்கிறது, காவி தீவிரவாதம் ஒன்று படுபயங்கரமானது, அது குண்டுவெடிப்புகளை நடத்தக்கூடியது, பல உயிர்களை பழிவாங்கக்கூடியது என்று நிரூபிப்பதற்காக வேண்டுமென்றே வேறு சில தீவிரவாத அமைப்புகளால் செய்யப்பட்ட அந்த மலேகான் குண்டுவெடிப்பு சம்பவத்தை இந்த காவி தீவிரவாதத்துடன் இணைப்பதற்கான பெருமுயற்சியை சிதம்பரம் அவர்கள் எடுத்தார்கள். அதன் அடிப்படையில் அவர் ஒரு 2 வீலர் கிடச்சிது. அந்த 2 வீலர் இந்த அம்மாவோடது பிரக்யா சிங் தாக்கூரோடதுன்னு சொல்லி ஒரு பொய்யான ஃப்ரேம் பண்ணி அதை அடிப்படையாக வச்சு அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி, அவங்க சாது, அவங்க சன்னியாசி, அவங்க முற்றிலும் துறந்த முனிவர், அவங்கள ஒரு பெண்ணென்றும் பாராமல் கைது செய்து படு பயங்கரமான சித்திரவதைகளை செய்து, அதாவது அவங்க செஞ்ச சித்திரவதைகள்லாம் இப்போ நம்ம பொதுவெளியில் சொல்ல முடியாது, சொன்னால் அது அவங்களுடைய தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டுரும். அப்படிப்பட்ட சித்திரவதைகளை அந்த அம்மாவை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி 8 ஆண்டுகள் வரை ஜாமீன் கிடைக்க விடாமல் செய்து, அப்புறம் அந்த விசாரணையை அந்த தீவிரவாத தடுப்பு போலீஸார் மகாராஷ்டிராவில் இருந்து மாற்றி என்ஐஏவுக்கு அந்த வழக்கை மாற்றி அதன் பிறகு ஜாமீனை கிடைக்க விடாமல் இந்த அம்மாவை 8 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வைத்திருந்து கொடுமைப்படுத்தினா சாதாரண கொடுமைலாம் இல்லை. இப்போ அஜித் குமாரை கொடுமைப்படுத்தினாங்களா, அதை விட 10
மடங்கு அதிகமான கொடுமைப்படுத்தி அந்த அம்மாவை சித்திரவதை செய்து அந்த அம்மாவை எம்டி பேப்பரில் கையெழுத்து போட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. உன் கண்ணு முன்னாலேயே உன் தங்கச்சி தூக்கிட்டு வந்து வச்சு கற்பழிப்போன்னு சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் மிரட்டி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. இதே போன்ற ஆயிரம் டார்ச்சரில் மிக முக்கியமான டார்கெட் அவங்களுக்கு யாருன்னா, அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அன்னைக்கு கோராக்பூர் பாராளுமன்ற தொகுதியுடன் சாதாரண எம்பியாக இருந்தார் யோகி ஆதித்யநாத். இவர்கள் இருவர் பெயரையும் அவங்க சொல்லி தான் நாங்கள் தூண்டி தான் நான் செஞ்ச இந்த செயலை அப்படி என்பது போல் ஸ்டேட்மெண்ட் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. 3 பேர். ஆர்எஸ்எஸ் தலைவர் அகில உலக தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், யோகி ஆதித்யநாத் அவர்கள், இவர்கள் 3 பேரும் போட்டு கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தூண்டுதல் பேரில் தான் இந்த குண்டுவெடிப்பை நாங்கள் நடத்தினோம் அப்படி என்று அவர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக மிக பெரிய டார்ச்சரை கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன, நம்ம சொல்லிட்டோம். காவி தீவிரவாதம் ஒன்று இருக்குங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இந்த சொசைட்டிக்கு, இந்த உலகத்துக்கு. அதை நிரூபிக்கிறாப்புல ஒரு விஷயத்தை நம்ம செய்யணுங்கிறதுக்காக திட்டமிட்டு, அதாவது அடுத்த பிரதமராக நரேந்திர மோடி வருவார், அவர் வருவதற்குள்ளாகவே அவர் சிஎம்மாக இருக்கும்போதே அவர் ஒரு தீவிரவாத செயலில் அரெஸ்ட் பண்ணிடணும். 2வது, உத்தரப்பிரதேச அரசியலை யோகி ஆதித்யநாத் என்கின்ற சக்தியை வைத்து பிஜேபி மாற்ற நினைக்கிறது என்று கண்டுபிடித்த உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவரை உள்ள சேர்க்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கும் ஏற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் காரணமாக விளங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸையும் இதற்குள்ள கொண்டு இழுத்து அதன் தேசிய தலைவரையும் கைது செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அஜெண்டாவோட அந்த குண்டுவெடிப்பின் உண்மை குற்றவாளிகள் தப்பிச் செல்வதற்கு வழிவகை செய்துவிட்டு போலியான குற்றவாளிகளாக இவர்களை சித்தரித்து கிட்டத்தட்ட 4 ராணுவ அதிகாரிகள் அதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாள் ராணுவ அதிகாரிகளை, லெப்டினன்ட் கேர்னலாக இருந்தவங்க, மேஜராக இருந்தவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு கொடும் சித்திரவதையை அனுபவிச்சாங்க. இதை நான் சொல்லலை. அந்த விசாரணை டீமில் இருந்த ரிட்டையரான ஒரு போலீஸ் அதிகாரி அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். என்னை மோகன் பகவத்தையும் நரேந்திர மோடியவும் அதில் குற்றவாளியாக சேர்ப்பதற்கு என்னை கட்டாயப்படுத்தினார்கள். நான் செய்ய மாட்டேன் என்று மறுத்த காரணத்தினால் நான் போலீஸ் காவல்துறையால், மகாராஷ்டிரா காவல்துறையால் நான் பலவாறாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டேன், சீரழிக்கப்பட்டேன். நான் ஒழுங்காக என்னால் டியூட்டி பார்க்க முடியாமல் அடித்தாங்க அப்படின்னா அந்த போலீஸ் அதிகாரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கோ இன்னைக்கு பிரகாஷ் சிங் தாக்கூர் அம்மா பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. மோடிஜியவும் அமித்ஷாவையும் மோகன் பகவத்ஜியவும் இதில் குற்றவாளியாக அவர்கள் சொல்லி அவர்கள் தூண்டுதல் பேரில் அந்த குண்டுவெடிப்பை நடத்துவதற்கு நான் முயற்சி செய்தேன் என்று ஒற்றுக்கொள்ள செய்வதற்காக என்னிடம் மிகப்பெரிய முயற்சியை மேற்கொண்டார்கள். அதற்கெல்லாம் நான் கட்டுப்படவில்லை, அடிபணியவில்லை என்பதற்காக என்னை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்தார்கள் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். இதையே உமாபாரதி அவர்களும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது ப. சிதம்பரம் என்கிற ஒரு தீய சக்தியின் ஒரு செயல்பாடு. இதற்கு அவர்கள் வைத்த காயினேஜ் பெயர் காவி தீவிரவாதம். இது காவியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், காவியை வணங்கக்கூடியவன், காவியை உடுத்தக்கூடியவர்கள் எவரும் அடுத்தவருக்கு தீங்கிழைக்கக்கூடிய செயலிலோ அடுத்தவர்களை புண்படுத்த வேண்டிய செயலிலோ எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் அதை ஒரு தீவிரவாத செயலுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக காவி என்கின்ற ஒரு ஹிந்துத்துவத்தின் புனித நிறத்தை கொச்சைப்படுத்துவதற்காகவும் அதை ஒரு தீவிரவாதிகளுடன் அதை தொடர்புபடுத்துவதற்காகவும் செய்யப்பட்ட மாபெரும் முயற்சி இது. இப்பொழுது நான் காங்கிரஸை பார்த்து குற்றம் சொல்கிறேன். காவி தீவிரவாதம் இந்தியாவில் இல்லை, ஆனால் காங்கிரஸ் தீவிரவாதம் இந்தியாவில் இருக்கிறது. காங்கிரஸ் தீவிரவாதத்தை கையில் எடுப்பதற்காகவே காவி தீவிரவாதம் என்ற பொய்யான விஷயத்தை இவர்கள் செய்து முடித்தார்கள். காவி தீவிரவாதம் ஒன்றுமே செய்யலைங்க. காவி தீவிரவாதம் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் நல்வளர்ச்சிக்கும் இந்தியாவின் ஏற்றத்திற்கும் மாற்றத்திற்குமான ஒரு மாபெரும் பணியை காவி செஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் தீவிரவாதம் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குவதற்கும் இந்த தேசத்தை அந்நியருக்கு அடமானம் வைப்பதற்காகவும் காங்கிரஸ் தீவிரவாதம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணங்கள் இருக்கின்றன. யாசின் மாலிக் என்கின்ற ஒரு சர்வதேச குற்றவாளியிடம் ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு காங்கிரஸ் தீவிரவாதம் நன்கொடை பெற்றது. காங்கிரஸ் தீவிரவாதம் அண்டை பகை நாடான சைனாவிடம் போய் காங்கிரஸ் தீவிரவாதமும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் ரகசிய ஒப்பந்தம் போட்டுக் கொண்டது காங்கிரஸ் தீவிரவாதம். இந்த காங்கிரஸ் தீவிரவாதம் ப. சிதம்பரம் என்கின்ற தீவிரவாதி நிதியமைச்சராக இருந்த பொழுது
நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அச்சிடக்கூடிய ரூபாய் நோட்டுகளை அச்சிடக்கூடிய இயந்திரத்தை ஸ்கிராப்புக்கு போடுறதுக்கு பதிலாக, ஸ்கிராப்னா அந்த இயந்திரத்தை துண்டு தூராக சுக்குநூறாக உடைத்து அந்த இயந்திரத்தின் சேஃபே தெரியாமல் அடித்து நொறுக்கி தூளாக்கி அதெல்லாம் ஸ்கிராப்புக்கு விற்பாங்க. அப்படிதான் விற்கணும் என்றது சட்டம். ஆனால் ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த பொழுது அந்த முழு இயந்திரத்தையும் பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவருக்கு முழுசா ஏலத்தில் வித்துட்டார். பாகிஸ்தான் காங்கிரஸ் தீவிரவாதத்தை கையில் எடுத்த ப. சிதம்பரம் என்னும் தீவிரவாதி நம்ம நாட்டினுடைய பணவீக்கத்தை அதிகரிக்கவும் நம்ம நாட்டின் பணத்திற்கான மதிப்பை செயலிழக்க செய்வதற்காகவும் காங்கிரஸ் தீவிரவாதம் அச்சடிக்கும் ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் இயந்திரத்தை பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்தது. காங்கிரஸ் தீவிரவாதம் அடுத்த கட்டமாக மிஷினை கொடுத்துட்டு அவங்க எப்படி நோட் அடிப்பாங்க, ஃபேக் நோட் எப்படி அச்சடிக்க முடியும்? இந்திய ரூபாய் நோட்டுகள் எந்த தரத்தில் இருக்கிறதோ அதே தரத்திற்கான பேப்பரை கொடுத்தால்தான் அவர்களால் போலி நோட்டுகளை அச்சடித்து இந்தியாவில் புழக்கத்தில் விட்டு இந்தியாவின் பொருளாதாரத்தை சர்வநாசம் செய்ய முடியும். அப்படி என்ற காங்கிரஸ் தீவிரவாதம் அந்த ரூபாய் நோட்டுகளை நாம் எந்த கம்பெனியிடமிருந்து எந்த நாட்டில் இருந்து வாங்குகிறோமோ அதே கம்பெனியை பாகிஸ்தானுக்கும் சப்ளை செய்வதற்கு சம்மதம் தெரிவித்தது காங்கிரஸ் தீவிரவாதம், ப. சிதம்பரம் என்னும் தீவிரவாதி. அதே போல அந்த ரூபாய் நோட்டுகளில் இருக்கக்கூடிய வெள்ளி இலை அதை நமக்கு சப்ளை செய்யக்கூடிய அதே கம்பெனியை பாகிஸ்தானுக்கும் சப்ளை செய்வதற்கு அனுமதித்தது காங்கிரஸ் தீவிரவாதம், ப. சிதம்பரம் எனும் தீவிரவாதியால். அந்த ரெண்டையும் அதற்கு பிறகு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு பிரணாப் முகர்ஜி அவர்கள் நிதியமைச்சராக வந்த பிறகு இவர் உள்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். பிரணாப் முகர்ஜி தேசியவாதி, அவர் தேச சிந்தனை கொண்டவர், தேச ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர், தேசத்தின் நன்மைக்காக மட்டுமே சிந்திக்கக்கூடிய பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சராக வந்த பிறகு அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணாம அந்த கான்ட்ராக்டை தரமாட்டோம், நீ பாகிஸ்தானுக்கு தாளை கொடுத்தா நான் ஒன்றுகிட்ட அந்த தாளை வாங்க மாட்டேன், நீ பாகிஸ்தானுக்கு வெள்ளி இலை கொடுத்தால் நாங்கள் அங்கே உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன்னு தடை விதித்தார். இது சம்பந்தப்பட்ட விவரங்களை என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், யாரிடம் பேசுகிறார், என்ன பேசுகிறார் என்று அறிவதற்காக காங்கிரஸ் தீவிரவாதம், ப. சிதம்பரம் எனும் தீவிரவாதி உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது பிரணாப் முகர்ஜியின் அலுவலகத்தில் ஒட்டு கேட்கும் இயந்திரத்தை வைத்து பிரணாப் முகர்ஜியை ஒட்டு கேட்டார் இந்த தீவிரவாதி ப. சிதம்பரம். திரும்ப பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதி ஆயிட்டாரு, திரும்ப ப. சிதம்பரம் உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதே கான்ட்ராக்டை ஹானர் பண்றார். இது தொடர்பாக அந்த காலகட்டத்தில் நிதித்துறை அமைச்சகத்தில் பணியாற்றிய பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று 2017ஆம் ஆண்டு டிமானிட்டைசேஷன் வருவதற்கு காரணமே இந்த செயல்தான். இதை வெளியில் சொன்னால் இந்தியாவின் மானம் மரியாதை கப்பல் ஏறிவிடும் என்பதற்காக நரேந்திர மோடி அரசாங்கம் இதை வெளியில் சொல்லாமல் கருப்பு பணத்தை புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக டிமானிட்டைசேஷன் என்று அறிவித்தது. ஆனால் ப. சிதம்பரம் என்றும் காங்கிரஸ் தீவிரவாதி பாகிஸ்தானுக்கு நோட்டடிக்கும் இயந்திரத்தையும் நோட்டடிக்கும் தாளையும் நோட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வெள்ளி இலையையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்து கோடியாக இந்திய பணத்தை பாகிஸ்தானில் பிரிண்ட் பண்ணி இந்தியாவிற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உறுதுணை புரிந்தார் இந்த ப. சிதம்பரம் எனும் காங்கிரஸ் தீவிரவாதி. அந்த நோட்டு இந்தியாவுக்குள்ள புழக்கத்துக்கு வந்திருந்தா இந்திய பொருளாதாரம் சர்வநாசமாக அழிந்து போயிருக்கும். அதை மீட்டெடுப்பதற்காக தான் டிமானிட்டைசேஷன் வந்தது. அதன் பிறகு சைனாவை சேர்ந்தவர்களுக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கும் கார்த்திக் சிதம்பரம் எனும் ப. சிதம்பரம் என்ற தீவிரவாதியின் மகன் மூலமாக வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு இந்திய பாஸ்போர்ட்டை வழங்குவதற்கு ப. சிதம்பரம் உதவி செய்தார். அந்த வெளிநாட்டவர்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தார் ப. சிதம்பரம் எனும் காங்கிரஸ் தீவிரவாதி. ப. சிதம்பரம் எனும் தீவிரவாதி காங்கிரஸ்காரர் காங்கிரஸ் தீவிரவாதத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சோறாக்குவதற்கும் இந்த நாட்டை கேவலப்படுத்துவதற்கும் இந்த நாட்டை சீரழிப்பதற்கும் இந்த நாட்டை சர்வநாசம் செய்வதற்குமாக அத்தனை பணிகளை செய்தார்கள். இந்த காங்கிரஸ் தீவிரவாதம் என்ன பண்ணுச்சு? லண்டன்ல போய் ராகுல் காந்தி உட்கார்ந்துகிட்டு இந்தியாவில் ஜனநாயகம் செத்துவிட்டது, ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் வந்து இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், நீங்கள் எல்லாம் எங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் ஜனநாயகத்தை மீட்டுக் கொடுங்கள் என்று சொன்னார். இதுதான் காங்கிரஸ் தீவிரவாதம். இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாரு இந்தியாவின் பொருளாதாரம் இறந்து விட்டது என்று, அதையே பிரதிபலிக்கிறார் திரு ராகுல் காந்தி. இந்த காங்கிரஸ் தீவிரவாதம் என்ன செய்தது? இங்க உள்ள இந்திய கூட்டணி கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதை விட அமெரிக்காவை சார்ந்த இந்தியாவின் தேச விரோதி இந்திய விரோதி ஜார்ஜ் சோரஸுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு ஜார்ஜ் சோரஸுடன் இணைந்து கொண்டு அவர் கொடுக்கிற அஜெண்டாவின் படி பாராளுமன்றத்தை முடக்கக்கூடிய செயல்களை தொடர்ந்து செய்கிறது காங்கிரஸ் தீவிரவாதம். இந்த காங்கிரஸ் தீவிரவாதம் நாட்டை ஆள வேண்டும், நாட்டை ஆண்டு கோடியாக கொள்ளையடிக்க வேண்டும், தன் குடும்பம் சொத்துக்களை ஆட்டை போட வேண்டும், நாட்டு சொத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக
காங்கிரஸ் தீவிரவாதத்தை கையில் எடுத்து தீவிரவாத செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இன்று தோற்று இன்று 3 முறை தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த ஜார்ஜோரஸ் கூட்டணியுடன் சேர்ந்து கொண்டு, சைனாவுடன் கைகோர்த்து கொண்டு, பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடன் கைகோர்த்து கொண்டு இவர்கள் இந்த கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தனால் 99 என்ற இலக்கை இவர்கள் அடைய முடிந்தது. இவர்களுக்கு கோடி கோடியாக மில்லியனாக அந்த நாடுகள் பணத்தை கொட்டி கொடுத்தன. அந்த பணத்தை செலவு பண்ணி ஜோடா யாத்திரை நடத்தினார். அந்த பாரத ஜோடா யாத்திரையின் பொழுது அந்த ஜார்ஜ் சோரோஸினுடைய PA ராகுல் காந்தியுடன் இணைந்து நடைபயணம் மேற்கொண்டார். இது காவி தீவிரவாதம் இங்கு இல்லை. காங்கிரஸ் தீவிரவாதம் தான் இந்த நாட்டை பாழாக்கி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தீவிரவாதம் தான் இந்த நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்ல முயற்சிக்கிறது. காங்கிரஸ் தீவிரவாதம் தான் இந்த நாட்டிற்கு தேவையற்றது. அதனால்தான் தீர்க்கதரிசியான மகாத்மா காந்தி நமது காங்கிரஸ் கட்சி துவக்கப்பட்டதற்கான இலக்கு நாடு சுதந்திரம் அடைவதற்காக ஏற்படப்பட்ட அமைப்பு. நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது, இனி காங்கிரஸ் என்ற பேரியக்கம் தேவையில்லை, அதை கலைத்து விடலாம் என்று அந்த தீர்க்கதரிசி மகாத்மா காந்தி கூறினாரே. இப்படிப்பட்ட காங்கிரஸ் தீவிரவாதம் உருவாகிவிடும் என்று பயந்துதான் அவர் என்று காங்கிரஸ் கட்சியை கலைக்க சொன்னார். இங்கு காவி தீவிரவாதம் இல்லை, காங்கிரஸ் தீவிரவாதம் தான் நாட்டை நாசமாக்கி கொண்டிருப்பதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசு மீதான குற்றச்சாட்டுல நிதி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழிக்கு வந்துட்டு அதிகப்படியான நிதியெல்லாம் ஒதுக்குறாங்க, ஆனா தமிழர்களுக்கு இங்க ஒதுக்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலுமே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இது மக்கள் இடத்துல என்ன சார், தமிழக அரசை தாண்டி மத்திய அரசு மீது ஒரு பழி சுமத்த காரணம் என்ன சார்? ஒரு முட்டாள்கள் கூட்டம் இப்படி தான் சார் பேசும். நான் கேட்குற கேள்வி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 2014 2004 2014 வரைக்கும் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, சமஸ்கிருத வளர்ச்சிக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, இந்த கம்பாரிசனை சொல்டா. நீ அமைச்சரா இருந்தில்ல, உன் கட்சிக்காரன் அமைச்சரா இருந்தானே, உன் கட்சிக்காரன் கேபினெட்ல இருந்தானே, உன் கட்சிக்காரன் கேபினெட் மீட்டிங் போனான்னு அப்பதான் அங்க நிதி ஒதுக்கப்பட்டது. 2004 2014 வரைக்கும் தமிழுக்காக இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, சமஸ்கிருதத்துக்கு கொஞ்சமாக தான் ஒதுக்கப்பட்டது. 2014 அப்புறம் மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு 2025 வரைக்கும் தமிழுக்கான நிதி குறைந்து விட்டது. இத்தனை சதவீதம் குறைஞ்சிடுச்சு. டேட்டா கொடுத்து பேசியா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்? டேட்டா கொடுங்க, புள்ளி விவரம் கொடுங்க. நீங்க தானே முதலமைச்சர், நீ உட்கார்ந்து அந்த டேட்டாவை முதலமைச்சரால எடுக்க முடியுமா முடியாதா? எடுத்து கொடு. மானம் உள்ள ரோசம் உள்ள மனிதனாக இருந்தா கொடு, நீ கொடு. 2004 2014 வரைக்கும் தமிழுக்கு இவ்வளவு நிதி கொடுத்தாங்க, சமஸ்கிருதத்துக்கு கொஞ்சமாக கொடுத்தாங்க தமிழை விட. 2014 2025 வரைக்கும் தமிழுக்கு குறைச்சிட்டாங்க, சமஸ்கிருதம் அதிகம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லு. நீ ஆம்பளையா இருந்தா சொல்லு, நேர்மையாளனா இருந்தா சொல்லு, உண்மை இருந்தால் சொல்லு, இந்த தமிழக மக்களிடம் சொல்லு. அப்படி குறைத்து 2004 2014 வரைக்கும் தமிழுக்கு கொடுத்ததை விட, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு கொடுத்ததை விட இப்போ மோடி அரசாங்கம் குறைவாக கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் நிரூபித்து விட்டால், மோடி அரசாங்கத்தை நான் சாலை மறியல் பண்றேன், நான் தொடர் உண்ணாவிரதம் உட்கார்றேன், என்னை சேர்ந்த ஒரு 100 பேரோட தொடர் உண்ணாவிரதம் இருக்கையா, நீ நிரூபி. ஒன்றாவது ரெக்கார்டு இருக்குல்ல, டேட்டா இருக்குல்ல, எடுத்துக்கொடு. சரி, தமிழ்நாட்டில் எத்தனை மொழிகள் பேசப்படுது? தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, கன்னடம் பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, சில பகுதியில் ஹிந்தி தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்காங்க. ஆனால் இவர்களை விட ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு காலத்தில் அந்த படையெடுப்புக்கு பயந்து புலம்பெயர்ந்து வந்த சௌராஷ்டிரா மக்கள் இங்கு வாழ்றாங்கல்ல, அந்த மொழி அழிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, ஓ மாநிலத்தில் தானே இருக்காங்க. அந்த சௌராஷ்டிரா மொழியை காப்பதற்காக தமிழக அரசாங்கம் இந்த 4.5 வருஷத்துல சௌராஷ்டிரா மொழியை காப்பதற்கும், சௌராஷ்டிரா மொழியின் தொன்மையை காப்பதற்காகவும், சௌராஷ்டிரா மக்களின் நன்மைக்காகவும் அந்த மொழி பாதுகாப்புக்கு எத்தனை கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கு. ஆனா நீங்க அப்புறம் சமஸ்கிருதத்துக்கு 16 கோடி கொடுத்தீங்க. நீங்க சமஸ்கிருதத்தை வளர்ச்சிக்காக 16 கோடி ரூபாய் தமிழக அரசு, மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு 16 கோடி ரூபாய் பணம் கொடுக்குது. ஆனா சௌராஷ்டிரா மொழியை பாதுகாப்பதற்கு என்ன பணம் கொடுத்தீங்க? அந்த சௌராஷ்டிரா நண்பர் ஒருத்தரோட நான் பேசிட்டு இருந்தேன், காசி தமிழ் சங்கம் போனப்ப, மொழி வளம் எங்களுக்கு அழிஞ்சுக்கிட்டே வருது, எல்லாம் சௌராஷ்டிரா விட்டுட்டு எல்லாம் தமிழை சார்ந்தே நாங்க போறாங்க, யங்கர் ஜென்ரேஷன், எங்கள் மொழியை பாதுகாப்பதற்கு நாங்கள் ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அரசாங்கத்தின் சப்போர்ட் இல்லை அப்படின்றாங்க. ஏன் செய்யல? உன் மாநிலத்தில் உனக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, சௌராஷ்டிராக்காரன் ஓட்டு போடுறான்னு, சௌராஷ்டிராக்காரனுக்கு வாக்குரிமை இருக்குல்ல, சௌராஷ்டிராக்காரன் ரேஷன் கார்டு வச்சிருக்கானே, சௌராஷ்டிராக்காரன் தமிழ்நாட்டில் தானே சௌராஷ்டிரா பெருங்குடி மக்கள் வாழ்றாங்க. கும்பகோணத்தில் 1 லட்சம் பேர் இருக்காங்க, மதுரையில் 3 லட்சம் பேர் இருக்காங்க, மெட்ராஸில் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு 3-4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த மக்களோட மொழியை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு என்ன நிதி கொடுத்துருக்கு? பதில் சொல்லு. அவங்களுக்கு நிதி கொடுக்கல, நீ ஏன் சமஸ்கிருதத்துக்கு கொடுத்த? சமஸ்கிருத வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் 16 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கா இல்லையா? இல்லைன்னு நிரூபி. இல்லைன்னு நிரூபிச்சுட்டா பேசுவோம். 2004 to 14 2014 to 25 டேட்டா கொடு. சமஸ்கிருத மொழியை வழக்கு மொழியில் பேசக்கூடிய மக்கள் தொகை மிக சிறிய அளவு இருக்காங்க. ஒரு 1% கூட இல்லை.
இந்தியா முழுவதும். அங்கங்கே ஸ்கிளாட்டடாக அங்கங்கே 10,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் சமஸ்கிருதத்தில் மிக பெரும் புனிதங்கள், நூல்கள், இலக்கியங்கள், இலக்கணங்கள் பொதிஞ்சு கிடக்குது. அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த மொழி எவனோ எந்த அரசாங்கம் தன் நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க தவறுகிறதோ அந்த அரசாங்கம் அழித்து ஒழிக்கப்படும். ஆனால் மோடி அரசாங்கம் நமது கலாச்சாரம் பண்பாட்டை காப்பதற்காக சில பெருமுயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே பல்வேறு சமஸ்கிருத யூனிவர்சிட்டிஸ் உருவாக்கப்பட்டது. நாடு முழுசும் கிட்டத்தட்ட 6 யூனிவர்சிட்டி இருக்குது. அதை மேக்சிமம் எல்லா யூனிவர்சிட்டியும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அந்த 6 யூனிவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அந்த 6 யூனிவர்சிட்டியை வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அங்கே ஆராய்ச்சிகள் நடைபெறணும். அந்த ஆராய்ச்சிகளுக்கு நிதி உதவி செய்யணும். இதையெல்லாம் அனுசரித்து சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. நீ எத்தனை தமிழ் யூனிவர்சிட்டி இங்கே ஆரம்பிச்சிருக்க? எம்ஜிஆர் ஆரம்பித்தார் தஞ்சாவூரில் ஒரு தமிழ் யூனிவர்சிட்டியை. ஒப்பந்தான் முத்தமிழ் காவலராச்சே, ஒப்பந்தான் முத்தமிழ் அறிஞராச்சே, ஒப்பந்தான் தொல்காப்பிய பூங்கா எழுதியவராச்சே, ஒப்பார் தான் திருக்குறளுக்கு உரை எழுதியவராச்சே, ஒப்பார் தான் மிகப்பெரிய எழுத்தாளராச்சே, தமிழ் மீது பற்று கொண்டவராச்சே, தமிழ் மொழியை காக்க வந்தவராச்சே. அவர் 5 தடவை ஆண்டார். எத்தனை தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாரு? குஜராத்தில் ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிங்க, டெல்லியில் ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருங்க, மகாராஷ்டிராவில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிங்க, உத்தரப்பிரதேசத்தில் போய் ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிங்க. அங்கேயும் தமிழர்கள் வாழ்றாங்கல்ல. மேற்கு வங்கத்தில் ஒரு பகுதி ஃபுல்லாக அடர்த்தியாக தமிழர்கள் வாழ்றாங்க, அங்கே ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிங்க. தமிழக அரசு நிதியிலேருந்து ஆரம்பிங்க. அப்போனா அந்த யூனிவர்சிட்டியெல்லாம் நாங்கள் பராமரிக்கவும் அதை ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்வதற்கும் எங்களுக்கு தமிழுக்கு நிதி வேணும்னு போய் கேளுங்க. குடுக்கலன்னா பேசு. இதை செய்யறதுக்கு துப்பு இல்லை, வெக்கங்கட்டு போய் பேசுகிற. 6 யூனிவர்சிட்டி இருக்குது சமஸ்கிருத மொழிக்காக, அதனுடைய ஆராய்ச்சிக்காக. தமிழ்நாட்டுக்கு ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது. அவ்வளோதான் காசு தர முடியும். 6 யூனிவர்சிட்டிக்கு என்ன காசு தர முடியும்? அதை ஒரு யூனிவர்சிட்டி கொடுக்க முடியுமா? நீ ஆரம்பி. ஒன்றுகிட்ட இருக்குல்ல, ஒப்பம் பேரில் கும்பகோணத்தில் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறீல்ல, அதை நிப்பாட்டு. தமிழுக்கான சமஸ்கிருதம் தமிழுக்கான ஒரு பல்கலைக்கழகம் காசியில் அமைக்கிறேன்னு சொல்லு, டெல்லியில் அமைக்கிறேன்னு சொல்லு, மகாராஷ்டிராவில் அமைக்கிறேன்னு சொல்லு. அந்த அரசாங்கத்தில் போய் பேசு. யூனிவர்சிட்டி கட்ட இடங்கேளு, வாங்கிக்க, செய்யி. அப்போ பணம் கேளு, தரலனா கேளு. செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தோன்னு பெருமை பீத்திக்கிற. அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காரு, செம்மொழி அந்தஸ்து நாங்கள் தான் முதலில் தமிழுக்கு தான் செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்த பெருமை திமுகவே சேருவோம், திமுக சேரட்டும். அதுக்கப்புறம் தமிழுக்கு அப்புறம் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு தோன்றிய மொழிகளுக்கும் செம்மொழி அந்தஸ்து கொடுக்கும் பொழுது நீங்கள் மத்திய அமைச்சரவையில் இருந்தீர்களே, நீங்கள் மத்திய கேபினட் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட அங்கீகாரத்துக்கு உன்னோட எம்பிக்கள் கையெழுத்து போட்டார்களே, இதை விட தமிழுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்ன இருக்கு? இதை விட என்ன சார் துரோகம் இருக்கு? இந்தியாவில் உள்ள எல்லா மொழியும் செம்மொழி. அதான் நேர்த்தி, அதான் நேர்மை, அதான் உண்மை. கன்னடக்காரன் காங்கிரஸ்காரன் ஓட்டு போடணும், ஆந்திராக்காரன் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும், கேரளாக்காரன் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும். அதனால எல்லா மொழியும் அவன் செம்மொழின்ட்டான். நீ ஒத்து ஊதுன, நீ கூட நின்ன, தமிழுக்கு துரோகம் பண்ண. சரி, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கினில்ல, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கிக்கிட்டு தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டின் மீது நம்பிக்கை இல்லாமல் மதமாறி சென்ற ஏஆர் ரகுமானுக்கு அரபிய மதத்தை ஏற்றுக்கொண்டு அரபிய கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு அரபியராக மாறிவிட்ட ஏஆர் ரகுமானை வச்சு மியூசிக் போட்டு ஒரு மலையாள டைரக்டர் வச்சு அதை டைரக்ட் பண்ண ஆல்பம் தயாரிக்க. ஏன் தமிழ்நாட்டில் டைரக்டர் இல்லை? எஸ் ரவிக்குமார் இல்லை, பி வாசு இல்லை, பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் மியூசிக் டைரக்டர் இல்லை, இசைஞானி இளையராஜா இல்லை, தேனிசை தென்றல் தேவா இல்லை, ஜிவி பிரகாஷ் இல்லை. ஏன் ஏஆர் ரஹ்மான்ட்ட தான் போவீங்களா? ஏன் நீ மலையாள டைரக்டர் தான் போவியா? தமிழ்நாட்டில் டைரக்டர் இல்லை, ஆகச்சிறந்த இயக்குனர்கள் இல்லை, ஆகச்சிறந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா இல்லை. அவர்லாம் உங்களுக்கு தானே சொம்படிச்சிட்டு இருக்காரு. அவர்லாம் திராவிட ஜாலரா தானே போட்டுட்டு இருக்காரு பாரதிராஜாலாம். ஏன் பாரதிராஜா வச்சு டைரக்ட் பண்ணுறது? பாரதிராஜாவுக்கு அறிவு இல்லையா? இயக்குனர் இமயம் அவருக்கு மக்களால் வழங்கப்பட்ட பட்டம் இருக்கியா? ஏன் பாரதிராஜா இயக்க சொல்ல? ஏன் தேனிசை தென்றல் தேவா பச்சை தமிழன் தேனிசை தென்றல் தேவாட்ட போல? எதுக்கு பச்சை தமிழன் ஜிவி பிரகாஷ்ட போல? எதுக்கு பச்சை தமிழன் இளையராஜாட்ட போல? நீனு மியூசிக் போகிறதுக்கு எதுக்கு ஏஆர் ரஹ்மான்ட்ட போன? ஏஆர் ரஹ்மான் இஸ்லாமியன், சிறுபான்மையினர், அவருக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி தானே கொடுக்குற? அப்படி தானே கொடுத்து செம்மொழிக்கு பாட்டு போட்ட. செம்மொழி தமிழ் மாநாடு நடத்தினேன். அது உலக தமிழ் சங்கத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநாடு இல்லை. 5 வருஷம் உங்கள் அப்பா முதலமைச்சர், 5 தடவை. நீ 1 வருஷம், இது 6வது தடவை வந்துட்ட. எத்தனை தமிழ் மாநாடு நடத்துறீங்க? ஜெயலலிதா அம்மா கடைசியாக தமிழ் மாநாடு தஞ்சையில் நடத்துனாங்க. அதுக்கு பிறகு தமிழ் மாநாடு உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் சார்பாக அவங்க ஒப்புதலோடு தமிழ் மாநாடு நடக்கும். அது தஞ்சாவூரில் நடந்துச்சு, ஒரு தடவை சிங்கப்பூரில் நடந்துச்சு, ஒரு தடவை இலங்கையில் நடந்துச்சு. திரும்பவும் தமிழ்நாட்டில் எப்போ நீ போட்ட? 5 முறை உங்கள் அப்பார் முதலமைச்சர். நீ இந்த 4.5 வருஷம் முடிச்சுட்ட. தமிழ் மாநாடு போட்டியா? நீனு ஏன் போடல?
உலக தமிழ் மாநாடு போட்டியா நீனு? ஏன் போடல? தமிழ் மொழியை வளர்ப்பதற்கும் தமிழை தேசிய அந்தஸ்து பெறுவதற்கும் தமிழுக்கு உலக அந்தஸ்து கொடுப்பதற்கும் தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாப்பதற்கும் ஒற்றை மனிதனாக ஒரு குஜராத்தியை தாய்மொழியாக கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு இருக்கார். நீ என்ன பாடுபட்டு இருக்க? உலக பொதுமுறை திருக்குறளை ஒரு மதத்திற்கு அடக்கி விடாதீர்கள் அப்படிலாம் பேசுறீங்கல்ல. திருக்குறளுக்கு நீ என்ன பண்ண? திருக்குறளை உலகத்தில் உள்ள 100 மொழிகளில் மொழிபெயர்த்து கொடுத்து 140 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. அதற்கு நிதியும் ஒதுக்கப்பட்டது. அந்த நிதி ஒதுக்க 40 மொழிகளில் வெளியிடப்பட்டிருக்கு. உலக மொழிகளில் தலைவர் நரேந்திர மோடி செஞ்சாயிரியா? செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்துட்டு பெங்களூரில் கொண்டு போய் ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு செம்மொழி ஆய்வு மையத்தை ஓப்பன் பண்ண. என் தலைவர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 5000 கோடி நிதி ஒதுக்கி செம்மொழி ஆய்வு மையம் தரமணியில் இருக்கியா? 5000 கோடி நிதி ஒதுக்குனது யாரியா? கட்டடம் கச்சவது யாரியா? அங்க தமிழ் ஆராய்ச்சிகள் நடைபெற யாரியா காரணம்? என் தலைவன் நரேந்திர மோடி காரணம். தமிழ் மன்னர்கள் கலாச்சாரம் பண்பாடாகவும் இருக்கக்கூடிய செங்கோலை நேருவின் கைத்தடியாக உருமாற்றி விட்டார்கள். அதை மீட்டெடுத்து தமிழ் கலாச்சார மரபுபடி தமிழ் கலாச்சார மன்னர்கள் மரபுபடி எந்த மரபில் அந்த செங்கோலுக்கு மரியாதை கொடுத்தார்களோ அதே மரியாதையை ஓதுவார்களை கொண்டும் ஆதீனங்களை கொண்டும் அதற்கு புனிதத்தை ஏற்படுத்தி பாராளுமன்ற மைய மண்டபத்தில் வச்சு தமிழனுக்கு பெருமை சேர்த்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு செங்கோல் என்பது இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் செங்கோல் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்திய தமிழ் வார்த்தையை அறிமுகப்படுத்தி கொண்டு போய் சேர்த்தவர் நரேந்திர மோடி அவர்கள். உங்க அப்பா 5 முறை ஆட்சியில் இருந்தார். நீங்க இப்ப 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டீங்க. ராஜராஜ சோழன் சமாதி எப்படியா இருக்கு? தமிழனின் அடையாளம் ராஜராஜ சோழன். இன்னைக்கு மகாராஷ்டிரா போனீங்கன்னா மராட்டி பிரைடுன்னு பேசுற அத்தனை பேரும் மராட்டியை தாய்மொழியாக கொண்ட அத்தனை பேருக்கும் ஆதர்ஷ புருஷன் யாருன்னா வீரசிவாஜியை விட மாபெரும் சாதனை புரிந்த இந்து மன்னன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். நீங்க இத்தனை முறை ஆட்சி கட்டில வந்தீங்களே, ராஜராஜ சோழனுடைய சமாதியை சீர்படுத்தி அங்க ஒரு அரங்கம் அமைத்து அங்க அவனுக்காக ஒரு மணிமண்டபத்தை ஏற்படுத்தி அந்த சமாதியை சீர்படுத்திங்களா? தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உடையாளுங்கிற ஊரில் ஒரு கீத்து கொட்டகையின் கீழ் ராஜராஜ சோழனின் சமாதி இருக்கு. அதற்கு நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிங்க? இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழை வளர்ப்பதற்கு பாடுபட்ட தமிழ் வேதங்களை மீட்டெடுத்து வந்த ராஜராஜ சோழனுடைய சமாதியை செப்பனிட உங்கள் அரசாங்கமும் உங்கள் தந்தையின் அரசாங்கமும் என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்னு கேட்குறேன். தமிழுக்கு நிதி கொடுக்கல, சர்வ சிக்ஷன் அபியானில் பணம் கொடுக்கல, அதுக்கு பணம் கொடுக்கல, இதுக்கு பணம் கொடுக்கல. பணம் கொடுத்த பணத்தெல்லாம் கோடி கோடியாக கொள்ளை அடித்து ஊரடிச்சு உலையில போட்ட செயலை தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. பணம் கொடு நான் திருடணும், திருடுறதுக்கு பணம் கொடு, திருடுறதுக்கு பணம் வேணும், பணம் கொடு. இந்த உங்களுடன் முதல்வன்கிற திட்டத்திற்கு விளம்பர செலவு 250 கோடி. அதில் கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களுக்கு கொடுத்த நிதியை ஆட்டையை போட்டு நடத்தியிருக்கானுங்க. அந்த விளம்பர செலவு செஞ்சுருக்கானுங்க. இன்னைக்கு நலமுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் போட்டிருக்கானுங்க. ஊர் மூக்கும் மூலெல்லாம் விளம்பரம். எங்கேருந்து பணம் வருது? எந்த திட்டத்தில் பணம் வந்துச்சு? அதோட வெள்ளை அறிக்கை கொடு. அந்த விளம்பர செலவு எவ்வளவு? அந்த விளம்பரத்துக்கான நிதி எங்கிருந்து பெறப்பட்டது? எந்த ஹெட்ல உள்ள நிதி எடுத்ததுக்கு நாங்கள் செலவு பண்ணோம்? ஆம்பளையா இருந்து தகவல் சொல்லியா? வர்ற பணத்தெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டியது இன்னும் ஒப்பம் கருணாநிதி தான் இந்த தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த உத்தம புருஷன் என்பது போல அவன் பேரில் மூளைக்கு மூளை கட்டடம் கட்ட வேண்டியது, மருத்துவமனை கட்ட வேண்டியது, நூலகம் கட்ட வேண்டியது, செலை துறக்க வேண்டியது. ஒப்பனை விட்டா வேற தலைவர்களே தமிழ்நாட்டில் இல்லையா? திருச்சியில் போய் பஸ் ஸ்டாண்டு கட்டாரு. அண்ணாவுக்கு ஒரு சிலை, கலைஞருக்கு ஒரு சிலை. அண்ணா பேரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, இவர் பேரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, கருணாநிதி பேரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஏன் ஊவே சாமிநாதையருக்கு ஒரு பேரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டு, ஊவே சாமிநாதையருக்கு செலவையி தமிழ் வளர்த்த மகான், தமிழ் தாத்தா என்று அறியப்பட்ட மாபெரும் மனிதன், அவனுக்கு எங்கேயும் நீ செலவு வச்சு கொண்டாடி இருக்கியா? நீ அவன் பிறந்த நாளை தமிழக அரசு விழாவாக கொண்டாடி இருக்கியா? நீ அவன் தானே தமிழ் நூல்களை ஓலைச்சுவடி இருந்த நூல்களை அச்சு ஊடகத்துக்கு கொண்டு வந்த மாபெரும் மகான் இல்லையா அவன்? தமிழ் தொண்டாற்றி தாத்தாயா அவருக்கு என்ன செஞ்சு கிழிச்சது இந்த அரசாங்கம்? தமிழ் மொழியை காப்பதற்கும் தமிழ் மொழியை உலகளவும் எடுத்துச் செல்வதற்கும் தமிழ் மொழிக்காக தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாப்பதற்கும் ஒரே தலைவன், உலகத் தலைவன் நரேந்திர மோடி மட்டும்தான். நீ இந்த வேஷம்லாம் போடாத, மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இத்தனை வருஷம் ராஜேந்திர சோழனை கண்டுகிட்டியா நீ? ராஜேந்திர சோழனுடைய விழாவுக்கு மோடி வர்றாருன்னு தெரிஞ்சதும் அவர் அமைத்த ஏரியை சுத்தம் பண்ண நிதி ஒதுக்குகிறோங்கிற. ஏன் இத்தனை நாளாக ஏன் நிதி ஒதுக்கல? ஜெயங்கொண்டம் குறுக்கூட்டிலேருந்து ஜெயங்கொண்டம் போகிற வழியில் கணக்கே கொண்ட சோழபுரம் இருக்கிறது முக ஸ்டாலினுக்கு தெரியாதா? அங்கே ஒரு கோயில் இருக்கிறது தெரியாதா? அந்த கோயிலுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் ஏரி இருக்கிறது தெரியாதா? அந்த ஏரி பால்பட்டு போய் கிடக்கிறது தெரியாதா? 4.5 வருஷமாக கண்ணுக்கு தெரியலையா? காதுக்கு கேட்கலையா? அங்கே உன் கட்சிக்காரன் தானே எம்எல்ஏவாக இருக்கான். அந்த மாவட்டத்துக்கு உன் கட்சியில் ஒரு அமைச்சர் இருக்காருல்ல,
அந்த தொகுதிக்குன்னு ஒரு திருமாவளவங்கிற எம்பி இருக்காருல்ல, அப்பெல்லாம் அந்த ஏரியை தூர்வாரி சுத்தப்படுத்தி தண்ணீரை தேக்கி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற புத்தி, அறிவு, ஞானம் இல்லாமல் போனது. நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் உனக்கே புத்தி வருது, உனக்கே ஞானம் வருது, உனக்கே அதை செய்யுங்கிற எண்ணம் வருது. நரேந்திர மோடியை ஒன்றை செய்ய வேலை செய்ய வைக்கிறார் அவர் வருகையின் மூலமாக. இது காவிரி காலத்திலிருந்து அணைக்கரையிலேருந்து அந்த ஏரிக்கான கால்வாய் இருக்கு. அந்த கால்வாய் தூர்ந்து போய் கிடக்கு. அந்த கால்வாயெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்குது. அந்த கால்வாய் சீரமைக்கப்பட்டு விட்டால் அணைக்கட்டிலேருந்து அந்த ஏரி நும்பிடும். ஏரி நும்புனா பல்லாயிரம் ஏக்கர் அங்கே விவசாயம் நடக்கும். அங்கே வந்து நிலக்கடலை பயிரிடுவது மிகப்பெரிய விவசாயம். அது நிலக்கடலை விவசாயம். அந்த மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன் செய்யலை? இத்தனை வருஷமா ஏன் செய்யலை? ஒப்பாயம் செய்யலை, நீ ஏன் செய்யலை? நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் காலடி ஈர்த்து வைக்க போகிறார் என்ற காரணத்திற்காக இன்னைக்கு நிதி ஒதுக்குற நீ என்னைக்கு கொண்டாடி இருக்கிற தமிழ் அரசர்களை? என்னைக்கு தமிழ் பொக்கிஷங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணியிருக்கிற? ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் கூகுள் சர்ச்சில் கடந்த 20 நாளாக முன்னணியில் இருக்கிறது தான் உலகளாவி சர்ச்சில். ஏன்னா என் தலைவன் உலக தலைவன். அவன் ஊருக்கு வர்றான், ஒரு ஊருக்கு வர்றான், அந்த ஊரில் உள்ள மன்னனை பற்றி பேசுகிறான், அந்த ஊரில் உள்ள கோயிலை பற்றி பேசுகிறான்னா உலகமே அது சுற்றுலாத்தலமாக மாறிடும். கங்கை கொண்ட சோழபுரம் சிறிய வில்லேஜ், என் ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது, சின்ன வில்லேஜ். இன்னும் ஒரு வருடத்தில் அது மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாறும். அதற்கு என் தலைவன் வந்துட்டு போனதான் காரணமாக இருக்கும். மகாபலிபுரத்துக்கு சீன அதிபர் அழைச்சிட்டு வந்தார். மகாபலிபுரத்துடைய டூரிஸ்டோட எண்ணிக்கை ட்ரிபிளாக உயர்ந்துருச்சு. அதே போல் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு. கங்கை கொண்ட சோழபுரத்தின் டூரிஸ்ட்டு இன்னும் ஒரு வருடத்தில் மும்மடங்காக உயரும். நீங்களாம் தமிழுக்கு ஒரு மண்ணும் செய்யலை, தமிழ் வளர்ச்சிக்காக நீங்கள் எதுவும் செய்யலை, தமிழ் மொழி பாதுகாப்பிற்காக நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்கலை, வேஷம் மட்டும் போட்டிருக்க. தமிழை பற்றி பேசுறது உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? நீங்கள் திராவிடர்கள், நீங்கள் தெலுங்கர்கள், நீங்கள் தமிழ் மொழிக்கு பற்றி பேசுறதுக்கு யோக்கியதையற்ற மனிதர்கள். என் தலைவன் நரேந்திர மோடி செய்வான், தமிழுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கார். நான் இன்னைக்கு செய்கிறார், நேர்த்தி செஞ்சார், நாளைக்கு செய்வார். தமிழ் மொழி பாதுகாக்கப்படும். உங்களை போன்ற தமிழ் இன விரோதிகளிடமிருந்து தமிழ் மொழி பாதுகாக்கப்படும்.